நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரஞ்சித் இருக்கார்ல, ரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட உண்மைய கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். வந்திருக்கிறது வந்து வேலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி என்னன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வேலன் இருக்கார்ல, அவர் வந்து வள்ளிய அதிரடியா காப்பாத்துறாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. வெளியில வேற பயங்கரமான சத்தம் கேட்டுச்சுல, அத கேட்டு எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா, நம்ம ரேணுகா அவங்க ஆள் இருக்காங்கல்ல, அந்த ரவுடி அவர் வந்து ஆஹா எல்லாருமே கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து ஓடிடுறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க யார்ரா இவர் யார்ரா அவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வேலன் கூட வந்து ஒரு பாடி கார்டு வேறு வந்திருக்காரு. வேலன் வந்து பயங்கரமான பணக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்காக அவங்க வந்து செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா யார் இவர் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் ஹலோ எங்கள் பாஸ் வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்த கல்யாணத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேலனோட பாடி கார்டு வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஓ அப்படியா, நல்ல வேலை பண்ணீங்கப்பா. மேலே இருந்து அந்த லைட்டு வந்து கலண்டு கீழே விழுந்திருக்கு. இந்நேரம் அந்த பொண்ணோட உயிரே போயிருக்கோம். எப்படியோ காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே வந்து வேலனுக்கு வந்து கைத்தட்டி எல்லாருமே பாராட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலன் வந்து அப்படியே அமைதியாகவே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வேதநாயகியோட ஹஸ்பண்ட் வந்து என்ன யார் யாரோ கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வேலனை ஆளக்கானுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. வேலன் வந்து அப்படியே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஓ வந்திருக்கிறது வேலன் தான் போல், மாறு வேஷம் போட்டு இங்கே வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. வள்ளிக்கும் தெரிஞ்சு போயிடுது. வள்ளி பக்கத்தில் பார்த்தோன்னே இது நம்ம வேலன் மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வேலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மெதுவாக காதுக்குள்ளே சொன்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. உடனே அவங்க சிரிச்சிடுறாங்க. சரி வாங்க தாத்தா உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து வேலனை வந்து உள்ளே கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன வெளியில் ஒரே சத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வேதநாயகி வந்து கேட்காங்க. அதுக்கு வந்து நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம ரஞ்சித் வந்து சொல்கிறாங்க, அம்மா யாரோ வெளியில் ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காராம், ஏதோ சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காராம் ஒரு தாத்தா. அவர் வந்து ஏதோ நம்ம வள்ளியோட உயிரை காப்பாற்றிட்டாராம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரா அது புதுசாக வந்து இந்த கல்யாணத்துக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் அவர் மேலே ஒரு கண்ணு வச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ரஞ்சித்துக்கிட்ட வந்து வேதநாயகி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரஞ்சித்தும் சொல்லிட்டு வராங்க. அங்கனக்குள்ளே பார்த்தா நம்ம வேலன் வந்து எல்லார்ட்டையுமே அங்கனக்குள்ளே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து அங்கனக்குள்ளே ரஞ்சித் வந்து வராங்க. என்ன இவனை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கே, ஒரு வேலனாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தேவையில்லாமல் கேட்டு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வந்து வேலன் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வர்றேன்னு சொல்லியிருக்கான். ஒரு வேளை இப்படி வந்திருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பக்கத்தில் போகிறாங்க வேலன் பக்கத்தில். ஹலோ தாத்தா உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹலோ மிஸ்டர், தேவையில்லாமல் வந்து எங்கள் பாஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவர் யார் தெரியுமா, அங்கே சிங்கப்பூரில் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், எனக்கு என்னமோ வந்து இவர் மேலே டவுட்டாக இருக்குது, நான் இவரை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பாஸையே விசாரிப்பேன்னு சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பாடி கார்டு வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி நீங்கள் சிங்கப்பூரில் எந்த ஊர் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சித் வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. என்னது சிங்கப்பூரில் எந்த ஊரா, எங்கள் பாஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார்ல அந்த நேரத்தில் வேலன் வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. பாஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார்ல அந்த நேரத்தில் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரஞ்சித் வந்து கடுப்பாயிடுறாங்க. ஓ அப்படியா, உங்கள் பாஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அவர்கிட்ட பேசக்கூடாதோ, சரி எல்லாத்தையும் சொல்லுங்கள், வேறு என்னென்னலாம் பண்ணால் உங்கள் பாஸுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் பண்ணாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வந்து எங்கள் பாஸை சீன்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி கார்டு வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலையே, நீங்கள் தான் சிங்கப்பூர்னு சொன்னீங்க, சிங்கப்பூரில் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து விடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து வேலன் வந்து பேச ஆரம்பிக்காங்க. ஓ சிங்கப்பூரில் எந்த ஊருன்னு தானே தெரியணும் உங்களுக்கு, சிங்கப்பூர் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சிங்கப்பூர் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொன்னோடனே சிங்கப்பூரில் ஏர்போர்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஏர்போர்ட் இருக்குது, ஒரு ஊருன்னு இருந்தால் அங்கே ஏர்போர்ட் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொன்னோடனே இருப்பா பொறுப்பா சொல்ல வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கி ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு பண்ணை இருக்குது, அந்த பண்ணை தான் நம்ம ஊர் நம்ம பிஸ்னஸ்ஸு எல்லாமே அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அந்த பண்ணை எங்கே இருக்குது, எப்படி என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ மிஸ்டர், அவர் தான் எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டார்ல,
திருப்பி அவர எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சந்தேகம்னா எங்க ஊருக்கு வாங்க, பண்ணைக்கு கூட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு பாடி கார்டு வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. உடனே வந்து வேலன்னு சொல்றாங்க. ஆமா தம்பி, எதுக்கு தம்பி இப்படி சந்தேகப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா எங்க ஊருக்கு வாங்க. நீங்க சிங்கப்பூர் வரும்போது சொல்லுங்க. நம்ம பண்ணைக்கு கூட்டு போய் உங்களுக்கு பெரிய விருந்தே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து ரஞ்சித்துக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரில. அவர் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு விறுவிறுன்னு கோவத்திலே போற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.